Taste the Daily. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள நிலையில் தொடர்ந்து 3வது நாளாக சென்னை மெரினா கடற்கரை மிகவும் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. விவரங்களை களத்திலிருந்து எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம். ராமச்சந்திரன் வணக்கம். மெரினா கடற்கரை எவ்வாறு காட்சியளிக்கிறது? தற்போது அங்கு பொதுமக்கள் கூடாத வண்ணம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கு? வணக்கம். சென்னை மெரினா கடற்கரை 3வது நாளாக கடல் சீற்றமாக காணப்படுகிறது. 3 அடி முதல் கிட்டத்தட்ட 5 அடி உயரத்திற்கு கடல் அலை உயரமாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் இங்கு காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஆபத்தை உணராமல் செல்ஃபி எடுக்கக்கூடிய பொதுமக்கள் ஏராளமானோர் சென்னை மெரினா கடற்கரை நோக்கி வருகிற இந்த வண்ணம் உள்ளனர். அவர்களை கண்காணிப்பதற்காக 20க்கும் மேற்பட்ட காவல்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து நாளை காலை மற்றும் காரைக்கால் மகாபலிபுரம் இடையே கரையை கடக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக 3வது நாளாக சென்னை மெரினா, நொச்சிக்குப்பம், பட்டினப்பாக்கம், காசிமேடு, பெசன்ட் நகர், கிழக்கு கடற்கரை சாலை, நீலாங்கரை ஆகிய பகுதியில் கடல் சீற்றமாக கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. தொடர்ந்து அலைகள் 3 அடி முதல் 5 அடி வரை ஆக்ரோஷத்துடன் எழும்பி வருகிறது. மேலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக கடலோரத்தில் தரை காற்றும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வரக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த நிலையில் பொதுமக்கள் கடலில் இறங்குவதை கண்காணிப்பதற்காக 20க்கும் மேற்பட்ட காவலர்கள் சென்னை மெரினா கடற்கரை கடலோர பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடல் அலை சீற்றம் காரணமாக காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் பொதுமக்கள் ஏராளமானால் அதை உணராமல் ஆபத்தை உணராமல் கடற்கரைக்கு வந்து செல்ஃபி எடுக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் அவர்கள் இந்த பகுதியிலிருந்து செல்ல வேண்டும் என தொடர்ச்சியாக காவலர்கள் அவர்களுக்கு அறிவுறுத்தி வழங்கினார்கள். அது மட்டுமல்லாமல் மீனவர்களும் தங்களது படகுகளை 50 அடி உயரத்திற்கு கொண்டு வந்து பாதுகாப்பாக தங்கள் பகுதியில் நிறுத்தி வைக்கின்றனர். தொடர்ச்சியாக கடல் சீற்றமானது இந்த பகுதியில் அதிகமாக காணப்படுகிறது. கடல் கொந்தளிப்பாகவும் காணப்படுகிறது. மேலும் ஏராளமான பொதுமக்கள் இந்த பகுதியில் வருகிற இந்த வண்ணம் உள்ளனர். அவர்களை அப்புறப்படுத்துவதற்காக 20க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் ஈடுபட்டு வருகின்றனர். மெரினா கடற்கரையிலிருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராமச்சந்திரன். Taste the Daily.